டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மியூசிக் அண்ட் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய முன்னாடியே கொடுத்துருக்கிற எபிசோட்லலாம் இந்த மியூசிக் அண்ட் மைண்ட் என்ன செய்யும்னா, ரெகுலராக நம்ம கேட்குறோம், தொடர்ந்து வி ஆர் லிசனிங் மியூசிக். அது முதல்ல சங்கீதம் கேட்கறது அப்படின்றதே ஒரு ப்ரோ சோஷியல் ஆக்டிவிட்டி. சரியா? ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறோம், கான்சர்ட்டில் போய் இருக்கிறோம், அந்த என்ன ஆடிட்டோரியத்தில் இருக்கிறோம், பர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டுருக்கு, நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ப்ரோ சோஷியல் ஆக்டிவிட்டி. ஏன்னா சமுதாயத்தில் ஏற்புடைய நிகழ்ச்சி, ஏற்புடைய செயல், அது எல்லாருக்கும் இசை கேட்கறதுக்கு மனம் இருக்குது, கேட்டால் ரசிக்கிறதுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த கச்சேரிக்கு நம்ம போகிறோம். அங்கே போனால் இட் இஸ் அ ப்ரோ சோஷியல் ஆக்டிவிட்டின்ற அந்த அடிப்படையில் அதை தொடர்ந்து நம்ம கேட்டுறோம். கச்சேரி கேட்கும்பொழுது இது நம்ம மூளை என்ன செய்யும்னு கேட்டால், அந்த நேரத்தில் மியூசிக் அண்ட் மைண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மியூசிக் அண்ட் பிரெயினு தான் நம்ம பேசணும். ஆனால் பிரெயினில் பண்ணுற எல்லா வேலையும் நம்மளோட மனம் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறதுனால எண்ணம், சொல், செயல் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் போகணும். அது சின்க்ரனைஸ் ஆகணும் என்று சொன்னால் முதல்ல மனம் அமைதியாக இருக்கணும். மனம் என்பது என்ன? எண்ணம், சிந்தனை திறன், மதிநுட்பம் அப்படின்னு நிறைய விதமான கோட்பாடுகளில் ஒன்றது. 6 விதமான வேலைகளை செய்யக்கூடியது மனம். அந்த மனத்தில் சிந்தனை திறம், கேட்பது, அதுக்கப்புறம் அதில் எல்லாமே அதில் அடங்கும். மதிநுட்பத்தில் இருக்கிறதுனால இந்த இசையை கேட்பதுன்றது முதல்ல நம்மளோட மூளை என்ன செய்யணும், அடுத்தது காட்டிலும் நம்ம பிரெயின் என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு முன்னாடியே மனம் என்ன செய்யும்னு கேட்டால், அது அந்த வாண்டாத சவுண்டெல்லாம் இருக்குல்ல, ஆம்பிகுவஸ் சவுண்ட் இருக்கும்ல, அந்த ஆம்பிகுவஸாக இருக்கிறதெல்லாம் இட் ஷுட் ஷிஃப்ட் த்ரூ சீ த்ரூ. அது மாதிரி என்ன பண்ணணும், அதெல்லாம் வடிகட்டிட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சரியானது என்ன வேணுமோ அதை கேட்கறதுக்கு போகும். இது நம்ம சொல்கிற இந்த முதல் வரி மட்டும் யாருக்குன்னு கேட்டால், நம்ம நெய்வாக ஒரு கச்சேரி போகிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவள் அத்தை கூட்டின்னு போனால் அவனும் போய் உட்காந்துருக்கிறான், அவ்வளோதான். அப்போ தான் அவனுக்கு என்ன தெரியும். இல்லை அவள் தங்க கூட்டின்னு போயிருக்கிறா, அவனோட சிஸ்டரோட கூட இஸ் ஆல்சோ அட்டெண்டிங் த கான்சர்ட். அதனால் ஹீ டசன்ட் நோ எனிதிங் அபவுட் மியூசிக், ஜஸ்ட் இஸ் ஒன்லி அ பேசிவ் ஸ்பெக்டேட்டராக இருக்கணும், இல்லைன்னா இஸ் ஒன்லி அக்கம்பனிங் ஹிஸ் எல்டர் சிஸ்டர், அப்படி தான் போகிறான். அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு தான் த பிரெயின் ஹேஸ் டு ஷிஃப்ட் த்ரூ தி நாய்ஸஸ். வாண்டாத சவுண்டு, ஒரு சத்தத்துக்கும் சங்கீதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த சத்தத்திலேருந்துலாம் தன்னை விடுவித்து கொண்டாதான் அது இசையை பற்றி உணர்கிறதுக்கு முடியும். அப்படி ஒரு இசையை நம்ம கேட்க துவங்கணும். அது என்ன பண்ணோம்னா, எல்லாரையும் ஒரே ஸ்பேஸில் வச்சுக்கோம். இந்த சென்டென்ஸும் ஒரு கொஷின் மார்க்குக்கு உட்பட்டது தான். எல்லாரையும் ஒரே எமோஷ்னல் ஸ்பேஸில் வச்சுக்கோம்னு சொன்னால் அதுக்கு என்ன வாய்ப்பில்லை. ஏன்னா ஒருத்தருக்கு அந்த பாடக்கூடிய இசையோட மொழி தெரியும். அதுக்கு நான் இன்னும் சில முக்கியமான உதாரணங்கள்லாம் கூட நம்ம சொல்ல முடியும். வரப்போகிற பகுதிகளில் அதை பற்றி பார்க்கலாம். அந்த மொழி தெரியும்னு சொன்னால் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும். அப்படின்னா he gives more connotations to the music, thereby it emotionally அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அதை புரிஞ்சிக்க முடியுமா இருக்கும். என்னை போல் இருக்கிறவங்களுக்கு, நம்மளை போல் சாதாரண இருக்கிறவங்களுக்கு அந்த மொழி தெரியாது. நம்மளுக்கு மொழி தெரியாத ஒரு சங்கீதம் அங்கே கேட்குறோம்னு சொன்னால் தட் ஆல்சோ த பிரெயின் ப்ராசஸ் இட். மைண்ட் அதை என்ன பண்ணோம், அதை புரிஞ்சுக்கும் தான். அதை புரிஞ்சிக்கும் போது அந்த எமோஷனல் பேலன்ஸ் கொஞ்சம் எட்டி நிற்கும். இட் இஸ் பிட் ஃபார் அவே ஃப்ரம் தி அந்த இன்டெப்த் ஃபீலிங்லேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மொழி தெரியாததுனால. ஆனால் இது எல்லாமே செய்யும்னு சொன்னால் அட் பார் வித், இது எப்படி இருக்கணும்னா ஒரு ஃபோக்கஸ்டு கான்வர்சேஷனா அப்படி இருக்குமா. இங்கே ஒரு லெக்சர் நடக்கிறது, ஒரு பாட்காஸ்ட் போகிறது, அந்த சொற்பொழிவை நம்ம கேட்டுக்கிட்டு போது கவனமாக கேட்டால் தான் சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் நம்மளுக்கு புரியும். ஆனால் இசைக்கு மட்டும் அப்படி இல்லை. கவனமாக கேட்டால் ஏற்கனவே உங்களுக்கு இசை நன்னா தெரியும். அதனால் தொடர்ந்து யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட், you want to learn something from that music or from that experience, whatever it is. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான இருக்கும். ஆனால் ஈவன் தோ நம்மளுக்கு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு எல்டர் சிஸ்டர் அக்கம்பெனி பண்ணியிருக்கிற ஒரு யங்கர் பிரதரு, அவருக்கு சங்கீதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அக்காவுக்கு துணைக்கு தான் கச்சேரிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கெல்லாம் கூட எப்படி இருக்கும்னு கேட்டால் அது ஒரு எமோஷ்னலும் மோட்டிவேஷனல் லெவலும், அதாவது ஒரு ஊக்கத்தோடவும் ஒரு மனது பூர்வமாக, உணர்வு பூர்வமாக அந்த கச்சேரியை கேட்க வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான பயனை தரும். முதல் விஷயம், ஒரு லெக்சரை கேட்கறதுக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த லெக்சரில் சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் நம்மளுக்கு புரிந்தால் தான் நம்மள அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும்.
ஆனால் மியூசிக் என்ன வரும்போது அப்படி நம்ம புரிஞ்சுட்டு தான் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ். அது என்ன பண்ணோம்னா அந்த மியூசிக்கில் கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் இருக்கு, இட்டு என்ன பண்ணோம்னா ஒரு 0.4 வோல்ட் அதுபோல் கரண்ட்டு நம்ம பாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். எப்படி ஒரு புதுசாக ஒரு ரேயான் சில்கில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டா அது எப்படி ஒரு தெரியுமா நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் ரைஸ் பண்ணுமோ அதுபோல் இசையும் அந்த அத்தகைய ஒரு உணர்வுகளை கொடுக்கும். அது மோட்டிவேஷ்னலாக இருந்தாலும் எமோஷனல் லெவலாக இருந்தாலும் அந்த ஃபோக்கஸ்டு லிசனிங் என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்மளோட பாடியில் இருக்கிற ஏஎன்எஸ், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தை அது நல்லபடியாக என்ன பண்ணித்தரோம், ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால் என்ன பண்ணோம், ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் நம்மளோட கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயம் நம்ம உடலில் நிறைய நடக்கிறது. அதாவது நம்ம உள்ளூரில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே தன்னைத்தானே அது தானாக இயங்கிக்கிறது. ஒருவேளை நிறைய சாப்பாடு போட்டால் நம்மளோட வயிறு வேகமாக வேலை செய்யும், இன்ட்ரெஸ்டிங். சாப்பாடு இல்லைன்னா அமைதியாக இருக்கும், கொஞ்சமாக வேலை செய்யும். வேலை செய்துட்டே இருக்கும், வேலை செய்யாமல் இருக்காது, செய்யும். அந்த ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி அதெல்லாம் குறையும். தென் யூ ஆர் நாட் டேக்கிங் எனி ஃபுட், த ஸ்டமக் இஸ் எம்டி அப்படின்னா அப்போ அது வேலை செய்துட்ருக்குறோம், அமைதியாக இருக்கும், ரொம்ப வேகமாகவும் பரபரப்பாகவும் செய்யாது. இப்போ தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அது வேகமாக வேலை செய்ய தோங்கும். அதுபோல் அது அடுத்தது ப்ரீதிங். நம்மளோட இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம மூச்சு விடுறோமா விடலையா, நின்றுட்டுருக்கா, இங்கே மூச்சு கட்டுப்படுத்தி வச்சுருக்கோமா, ஆர் யூ ஹோல்டிங் த ப்ரீத்துன்னு கேட்டால் இல்லை. இருந்தாலும் அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நடுவில் மூச்சு போயிட்டே போகிறது ரெண்டுமே செய்கிறது. இன் ப்ரீத் அவுட் ரெண்டுமே நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுபோல் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கிறதும். அதே மாதிரி ஹார்ட் ரேட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம், அதனால் ஹிருதயம் துடிக்கிறது. அது துடிக்கிறதா இல்லையா, நம்ம பேசிட்டு வர வரைக்கும் நான் அப்புறமா துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா, என்றைக்கான அது ரெஸ்ட் கேட்குமா, நோ நெவர், இட் வில் நாட் ஆஸ்க் எனிதிங், நோ சச் திங் வில் ஹேப்பன், நான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதெல்லாம் நடக்காது. அதை மாதிரி நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாமல் இயற்கையாகவே தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் எல்லா செயல்களையும் அது தானாக செய்துக்கும். அப்படின்னா அதுபோல் செய்கிற செயல்கள்லாம் இந்த ஏஎன்எஸ் ஆக்டிவேட் பண்ணுறது இல்லையா, நம்ம கேட்குற சங்கீதம் அது என்ன பண்ணுன்னா அதை ரொம்ப சிறப்பான அளவில் அதை தொடர்ந்து சீராக நடத்தும். அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தை இருக்கா அது பலப்படுத்தும். சலீவரி இம்யூனோ குளோபுலின் சிகான்னு ஒன்று இருக்கு, அதை இது பக்காவாக ஆக்கும், சிறப்பான ஆக்கும், குவாலிட்டி வைஸ் அதை என்ஹான்ஸ் பண்ணும். தட் ஹெல்ப்ஸ் டு ஹீல் த wounds பிட் மோர் early. அதுக்கெல்லாம் நடக்கும். அதனால் மியூசிக் அண்ட் மைண்ட்னு சொல்லும்போது தொடர்ந்து இசையை கேட்டுன்னு வரோம்னு சொன்னால் இத்தகைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப சிறப்பானதாக ஆகும். உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளோட ஆர்கானும் சிறப்பாக வேலை செய்யும். அந்த ஆர்கான் தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு இந்த இசையும் பயனுள்ளதாக அமையும். இட் இஸ் எ வெரி குட் ஃபேக்டர். இதுக்கு நம்ம எந்த விதமான மருந்து எடுக்க வேண்டாம். இதெல்லாம் சரியாக வேலை செய்யறதுக்கு மருந்து எடுக்க வேண்டாம். இட் இஸ் டூயிங் என்ன ஆன் இட்ஸ் ஓன். அதுவே இயற்கையாகவே சிறப்பாக நல்லா செய்கிறது. அந்த இயற்கையாகவே சிறப்பாக நன்றாக செய்வதற்கு இந்த இசை ஒரு நல்ல உறுதுணையாக அமையும். இட் என்ஹான்சஸ் த குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண முடியும், நிரூபணம் செய்ய முடியும். அதனால் இசை மனதிற்கு என்ன அமைதியை தரும், மனதிற்கு இன்பத்தை தரும். இசை நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.